சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் 21 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ரிவ்யூவாக பார்த்துலாங்க. சீதாதரை 2 பேரும் சொப்னாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து காலிங் பெல் அடித்ததுமே சொப்னா வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வாங்க சீதா, நீங்கள் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொப்னா சொல்லிட்டு இருக்கா. அச்சோ, சாப்பிட்டு இருந்தீங்களா? நாங்கள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு சீதா கேட்க, இல்லை சீதா, நான் சாப்பிடல, எங்கள் பாபாவுக்கு தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொப்னா சொல்ல, சுபாஷ் நல்லா மாட்டிக்கிட்டாங்கிறாங்க துரை. என்ன சீதா அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொப்னா கேட்க, உங்கள் சமையல் வாசம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஆமாம், எங்கள் பாபாவும் அப்படி தான் சொல்லுவார், நான் சிக்கன் குழம்பு நல்லாவே வைப்பேன் அப்படின்னு சொப்னா சொல்லிட்டு இருக்க. சரிங்கிறாங்க சீதாவும் துரையும். சரி, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் எங்கள் பாபாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொப்னா உள்ளே போக, சொப்னாவும் போய் சுபாஷை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சுபாஷ் சீதா துரை 2 பேர்த்த பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் சீதாவும் துரையும் எந்த வித ஷாக்கும் இல்லாமல் அப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி அப்படியே சொப்னா முன்னாடி நடிக்கிறாங்க. பாவா, இதுதான் என் ஃப்ரெண்டு சீதா, அது அவங்க மாமா அப்படின்னு சொப்னா சொல்ல, சீதா துரை 2 பேரும் சுபாஷ்க்கு வணக்கம் சொல்கிறாங்க. சரின்னு சுபாஷும் வணக்கம் சொல்கிறாங்க. சீதா, இவர் தமிழ் நல்லா பேசுவார், தமிழில் நல்லா பாட்டு கூட பாடுவார். ஆமாம், பாவா நல்லா சூப்பராக லவ் சாங்கெல்லாம் பாடுவார் அப்படின்னு சொப்னா தம்பி சொல்லிட்டு இருக்க. ஓஹோ, அப்படியா சார், நல்லா சந்தில் சிந்து பாடுவீங்களா அப்படின்னு துரை கேட்க, என்ன பாவா இப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இது என் ஃப்ரெண்டு சீதா தான். இவங்க வீட்டில் கல்யாண பொண்ணு பேர் மீரா. அவங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஜோடியாக போகணும் அப்படின்னு சொப்னா சொல்லிட்டு இருக்க. ஆமாம், அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வரணும், நீங்கள் தான் அந்த கல்யாணத்தையே முன்னாடி நின்று நடத்தணும் அப்படின்னு சீதா சொல்ல, யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு துரை சொல்ல, அந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, என் சின்ன மாமனாரும் மாமியாரும் டைவர்ஸ் தான் அப்படின்னு சீதா சொல்ல, துரையும் கன்ஃபார்ம் டைவர்ஸ் தாங்கிறாங்க. சுபாஷ் கடும் கோவத்தில் இருக்காங்க. சரி, இந்த கல்யாணம் நடந்தால் தான் டைவர்ஸ் ஆகும் அப்படின்னு சுமன் கேட்க, இது வேற மாதிரி, யார் இருந்தாலும் மீராக்கா கல்யாணம் நடக்கும், நீங்கள் சொப்னாக்கா உங்கள் பாவா எல்லாரும் சேர்ந்து தான் நடத்தி வைக்கணும். சரியான்னு சீதா கேட்க, நான் சுமன் பாவா எல்லாரும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பாவா ஏன் ஜெயிலுக்கு போனார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொப்னா கேட்க, தெரியாதேங்கிறாங்க துரையும் சீதாவும். தெரிஞ்சா நீங்கள் ரொம்ப ஃபீல் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ல, அப்படியாங்கிறாங்க சீதா துரை. சுபாஷ் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. பாவாக்கு பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது, அவங்க கொஞ்சம் ஷை டைப்பு அப்படின்னு சொப்னா சொல்ல, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்ற தான் எங்கள் பாவா ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னு சுமன் சொல்ல, துரை கை தட்டி அப்படியே பாராட்டுறாங்க. சார், நீங்கள் நிஜமாவே ஆக்ஷன் ஹீரோ சார். அங்கிள், நீங்கள் கலக்குறீங்க அங்கிள் அப்படின்னு சீதாவும் துரையும் சொல்லிட்டு இருக்க. சுபாஷ்க்கு ஃப்ளாஷ்பேக்கில் அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் ஓடிட்டு இருக்கு. அங்கிள், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் நிறைய வேலை இருக்கு அங்கிள், ஏன்னா பொண்ணுக்கு 2 அண்ணனுங்க. சொப்னா, நீங்கள் ஒருத்தரை பார்த்தீங்களே தாடி வச்சுட்டு குண்டா, அவரு மீராக்காவோட முதல் அண்ணன். இன்னொருத்தர் முக்காடு போட்டு இருந்தாரே, அவரு 2வது அண்ணன் அப்படின்னு சீதா சொல்ல, முக்காடு போட்டு இருந்தவன் சரியான ஃப்ராடு, அவனுக்கு இந்த வயசுல 2வது ஒய்ஃப் கேட்குதா அப்படின்னு துரை சொல்ல, ஓ அவர் தான் ப்ராப்ளமா அப்படின்னு சொப்னா கேட்க, ஆமாம் அவர் தான் ப்ராப்ளம், ஆனால் அவங்க நினைச்சா இந்த ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கலாம், அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், உண்மையான அண்ணனா இருந்திருந்தா, ஒரு தாய்க்கு பிறந்திருந்தா இந்த கல்யாணத்தை அவங்க நடத்தி வைக்கலாம் அப்படின்னு சீதா சொல்ல, அவன் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கல, அவன் மானத்தை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு துரை சொல்ல, மூத்தவருக்கும் 2 கல்யாணம், 2வது அண்ணனுக்கு கல்யாணம் 1 செட்டப் 1, ஆளுக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணாம துரோகம் பண்றாங்க துரோகிங்க அப்படின்னு சீதா சொல்ல, பாவம், ரொம்ப பாவம், நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் பாவா அப்படின்னு சொப்னா சொல்ல, சுபாஷும் சரின்னு தலையாட்டுறாங்க. சொப்னா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், உங்க பாபா கிட்ட சொல்லிட்டீங்களா, இனிமேல் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த கல்யாணம் அவங்க தலைமையில நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சீதா சொல்ல, சரி மாமாக்காரும் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க துரை. சரி, நானும் கிளம்புறேன், அடுத்த டைம் வரும்போது நீங்க பாட்டு பாடணும் அப்படின்னு சீதா சொல்ல, சரி போயிட்டு வாங்கங்கிறாங்க சுபாஷ் கையெடுத்து கும்பிட்டு. அதுக்கப்புறம் துரையும் சீதாவும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அர்ச்சனா ஆரஞ்சு உரிக்கிறேங்கிற பேர்ல தோலையெல்லாம் தூக்கி அப்படியே தரையில வீசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா சீதாவும் துரையும், இவங்க இப்படி இருக்கனால தான் சுபாஷோட வண்டி சொப்னா வீட்டு பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்வி அக்கா டஸ்ட்பின் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனாலுமே அர்ச்சனா தோலெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லா தோலையும் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு செல்வி நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் வாழைப்பழத்தை உரிச்சு டஸ்ட்பின்ல பழத்தை போட்டு தோலை கீழே வீசுறாங்க. இதை பார்த்த சீதா ரொம்பவே டென்ஷன் ஆகி, எதுக்கு இப்படி தோலெல்லாம் கீழே போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா நீ எடுத்து டஸ்ட்பின்ல போடுங்கிறாங்க அர்ச்சனா. சரின்னு அந்த தோல் எடுத்து அர்ச்சனாவோட மடியில வச்சிடறாங்க. சீதா, ஏய் என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க தான் டஸ்ட்பின்ல போட சொன்னீங்க,
அதுதான் உங்க மடியில வச்சேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கீழே வீசினீங்கன்னா தூக்கி தலையில வச்சிருவேன் அப்படின்னு சீதா சொல்ல, சீதா நீ என்னதான் பண்ணாலும் கோயிலா போனாலும் மொட்டையே போட்டாலும் சத்யனுக்கும் மீராக்கும் கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க அர்ச்சனா. கண்டிப்பா நடக்கும். அப்படி நடந்தா நான் உங்களுக்கு மொட்டை போட்டதா வேண்டியிருக்கேன் அப்படின்னு சீதா சொல்ல துரை சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. போதும், என்ன சிரிப்புன்னு அர்ச்சனா கேட்க, நீங்க மொட்டை போட்ட மாதிரி யோசிச்சு பார்த்தேன், சிரிப்பா வருது அப்படின்னு சொல்ல அர்ச்சனா திரும்பவும் பழத்தை தூக்கி வீச மறுபடியும் இங்க வந்துச்சு. அப்புறம் உங்க தலையில தான் இருக்கும். தலையா தொட்டியா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சீதா சொல்ல உடனே அர்ச்சனா அந்த வாழைப்பழத்தோட டஸ்ட்பின்ல போட்டுறாங்க. கண்டிப்பா சத்யன் மீரா கல்யாணம் நடக்காது அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அவங்க 2 பேரும் கல்யாணம் நடந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சீதா கேட்க, ஏய் என்னடி பேசுற, கொன்றுவேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ஏன் நீங்க வேற ஏதாவது கற்பனை பண்ணிட்டீங்களா அப்படின்னு துரை கேட்க, ஏ குடிகாரா போடா ஃப்ராடு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல துரை அப்படியே சிரிச்சுக்கிட்டு நிக்க, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், மகா கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சீதா சொல்ல, கண்டிப்பா கல்யாணம் நடக்காது, நடத்தவும் விட மாட்டோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, நான் ஏன் நடத்துறேன், அதான் 2 அண்ணனுங்க இருக்காங்களே, அதுலயும் குறிப்பா ஒருத்தர் சுபாஷ் என்கிற சுபாஷ் சந்திரபோஸ் சீரு சிறப்பமா இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க, நீங்க வாழ்த்திய ஆசீர்வதிங்க அப்படின்னு சீதா சொல்ல, ஏ தையல் என்ன வளர்ற அப்படின்னு அர்ச்சனா கேட்க, வளரல உண்மையை தான் சொல்ற அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, அவரையே செய்யணும், அவருக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குன்னு அர்ச்சனா கேட்க, அவருக்கு பிடிச்சிருக்கு ஆனா கிறுக்கல வேற அப்படின்னு சீதா சொல்ல, அவர் ஏனி இந்த கல்யாணத்தை நடத்தணும் அர்ச்சனா கேட்க, அதா அவர்கிட்ட தான் கேட்கணும், முத்தாரம்மன் மேல சத்தியமா சத்யன் மீரா கல்யாணத்தை உங்க வீட்டுக்காரர் தான் நடத்தி வைப்பாங்க, இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவர் ஏன் இந்த கல்யாணத்தை நடத்தணும், ஒருவேளை திருந்திட்டாரா, அப்படி அவர் இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன் அப்படின்னு அர்ச்சனா தனக்கு தானே யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் மீரா இன்விடேஷன் வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ சீதா ராம்துரை 3 பேருமே அங்க வராங்க. மீராக்கா என்ன கல்யாண கனவுகளா அப்படின்னு சொல்லி சீதா கேட்க, போ சீதா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு எனக்கே இங்க பயமா இருக்கு அப்படின்னு மீரா சொல்ல, நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்க, அதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறீங்க, ஹாப்பியா இருங்கிறாங்க ராம். எங்க அந்த பத்திரிகை குடுன்னு சொல்லி துரை அந்த இன்விடேஷனை வாங்கி, ஆஹா மணமகன் சத்யா மணமகள் மீரா பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, ஆமா நம்மளாம் எப்போ இன்விடேஷன் அடிக்க போறோம் அப்படின்னு ராம் கேட்க, நாம் எதுக்கு தனியா பிரிண்ட் பண்ணுங்கிறாங்க மீரா. என்ன மீராக்கா இப்படி கேக்குறீங்க, நாமளும் நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுக்கணும்ல அப்படின்னு சீதா சொல்ல, இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் பத்திரிக்கை அடிச்சா அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களா, எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை, உண்மையை சொல்லு நிஜமாவே இந்த கல்யாணம் நடக்கணும் உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு மீரா கேட்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நான் மனுஷங்களை நம்புறதில்ல, அந்த முத்தாரம்மனை நம்புறேன், அவ என்னை கைவிட மாட்டா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, சீதா இதை நீ தானே ஆரம்பிச்சு வச்ச, கண்டிப்பா நீ தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு ராம் சொல்ல, என்ன பாஸ் திடீர்னு இப்படி சொல்றீங்க, நீங்க என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீதா கேட்க, ஆமா இதுல என்ன டவுட்டு, நீ தான் என் நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் இதை கேட்கும் போதே எனக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு பாஸ், உற்சாகப்படுத்துறதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது பாஸ், ஒரே மடக்குல ஒரு பேக்கெட் குளுக்கோஸ் குடிச்ச மாதிரி அவ்வளோ எனர்ஜியா இருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத பாருங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, கல்யாணம் மட்டும்தான் நடக்கணுங்கிறாங்க துரை, என்ன அங்கிள் ஜோக்கா அப்படின்னு சீதா கேட்க, ஜோக்கெல்லாம் கிடையாது நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, டோன்ட் வரி அங்கிள் இது நடக்கும், நடத்தி காட்டுறேன், என்ன மீராக்கா நாங்க இவ்வளோ பேசிட்டு இருக்கோம் நீங்க உம்மன் இருக்கீங்க அப்படின்னு சீதா கேட்க, சீதா என் கல்யாணத்துக்கு இந்த குடும்பத்துல இருந்து யாருமே வரப்போறதில்ல, யாருக்கும் என் மேல எந்த அக்கறையும் இல்லை, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஈகோ தான் முக்கியம் அப்படின்னு மீரா சொல்ல, நாம் எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்கணும், முகூர்த்தோலை எழுதியாச்சு, நாள் குறிச்சாச்சு, ஆக வேண்டிய கல்யாண வேலையை பார்க்குறோம், நாளைக்கு காலையில பத்திரிக்கை அடிக்கிறோம், சந்தோஷமான சீதா கேட்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு யாராவது வீட்டுல இருந்து பெரியவங்க வர வேணாமா, நாமளே எல்லாத்தையும் பண்ண முடியுமா, ஒரு பேச்சுக்காவது அவங்க கிட்ட கேட்கணும்ல அப்படின்னு மீரா சொல்ல, இருக்கலாம் அதுல ஒன்றும் தப்பில்லை, ஆனா யாரும் இதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு துரை சொல்ல, அவங்க வராங்களோ இல்லையோ ஆனா நாம கூப்பிடுவோம், வரலன்னா போட்டும் அப்படின்னு சீதா சொல்ல, சீதா சொல்றது சரிதான், அவங்கள கூப்பிட வேண்டியது நம்ம கடமை, கூப்பிடலாம் அப்படின்னு ராம் சொல்ல, அவங்க வரலன்னா என்ன பண்றதுங்கிறாங்க மீரா, கண்டிப்பா வருவாங்கங்கிறாங்க ராம், எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற அப்படின்னு மீரா கேட்க, சீதா சொன்னால, சீதா சொன்னா கண்டிப்பா நடக்கும்னு ராம் சொல்ல, சூப்பர் பாஸ் உங்க நம்பிக்கை வீண் போகாது இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்க, சரி இப்போவே போய் எல்லாரும் பத்திரிக்கை அடிக்கிற விஷயத்த பற்றி அவங்க கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சீதா துரை 3 பேரும் சேது கிட்ட போய் நிற்கிறாங்க. இவங்கள பார்த்தது சேது அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. உடனே சீதா பத்திரிக்கை நீட்டி, மீராக்கா சேது கல்யாண பத்திரிக்கை அப்படின்னு சொல்ல, அப்படியா நீங்களே அடிச்சிட்டிங்க போல இருக்கு, பெரிய மனுஷன் ஆயிட்ட போல இருக்கு அப்படின்னு சேது ராம் பார்த்து கேட்க, நீங்க இல்லாம நாங்க பத்திரிக்கை அடிப்போமாமாமா, இது சத்யன் அவங்க சார்பா அடிச்சு கொடுத்தது அப்படின்னு சீதா சொல்ல, என்கிட்ட ஒன்றும் கொடுக்கலையேங்கிறாங்க சேது, சத்யன் கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களா, வாங்கிட்டு வாழ்த்துவீங்களா, சொல்லுங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன், என்ன வாழ்த்துவியா அப்படின்னு சொல்லி துரை கேட்க, டேய் நீ எதுக்கு போய் பேசுற, இது எங்க குடும்ப விவகாரம் அப்படின்னு சேது சொல்ல, நீங்க அப்படி நினைக்கலையே அதனால தான் நான் இன்வால்வ் ஆகுறேன், நீங்க நடத்தி வச்சா நான் இதுக்குள்ள வரப்போறேன் அப்படின்னு துரை கேட்க, ஏய் நீ எல்லாம் பேசாத, நீ எல்லாம் பேசவே கூடாதுன்னு சேது சொல்ல,
உன்னை என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு துரை சொல்ல மீராவுக்கு பிடிச்சவங்கள அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் உங்கள் தம்பியும் சம்மதிக்கணும் தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலேயும் காத்துட்ருக்கணுமா என்ன அப்படின்னு ராம் கேட்க, என்னது நீங்களும் உங்கள் தம்பியுமா? அப்போது சுபாஷ் உன் சித்தப்பா இல்லையா அப்படின்னு சேது கேட்க, அப்பா சித்தப்பானா ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு ராம் சொல்ல, இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கொலை ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சேது சொல்ல, இப்போ நான் அதை வேற சொல்லணுமா, மதுவை நாங்கள் காப்பாற்றாமல் இருந்திருந்தா அவங்க செத்துருந்தா அது நீங்கள் பண்ண கொலை தான் அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் என்ன பாஸ் நீங்கள் இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சீதா கேட்க, பேசாமல் என்ன பண்ணட்டும், மீரா அவங்க தங்கச்சி தானே, கல்யாணம் ஆகாமல் கண்ணு முன்னாலேயே வச்சுக்கிட்டு கவலையே படாமல் இருக்கிறது என்ன சொல்ற அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க, பாஸ் ஆவேசப்படாதீங்க பாஸ் ப்ளீஸ் அப்படின்னு சீதா சொல்ல, டேய் இப்போ பெருசாக பேசுகிறல்ல, யாரை கேட்டு இவ கழுத்தில் தாலி கட்டின, அப்பான்னு நினச்சியா இல்லை சித்தி பற்றி நினச்சியா? இல்லைன்னு சேது கேட்க, சீதா வர்றதுக்கு முன்னாடி நான் முட்டாளாக இருந்தேன், இப்போ தானே எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரியுது அப்படின்னு ராம் சொல்ல, இப்போ என்ன புரியுது? அப்படி என்ன புரியுதுன்னு சேது கேட்க, உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாமல் எனக்கு கல்யாணம் பண்ண நினச்சதே தப்பு தான் அப்படின்னு ராம் சொல்ல, அப்போ நீ ஏன் வேணான்னு சொல்ல, அப்போவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சேது சொல்ல, அதான் நான் சொன்னேன்ல சீதா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அறிவே வந்துச்சுன்னு அப்படின்னு ராம் சொல்ல, அப்போது என்ன அறிவு கெட்டேன்னு சொல்கிறியா ங்கிறாங்க சேது. நான் சொல்லலை, நீங்கள் அப்படி நினச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க ராம். என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பலார் ஒரு அற வச்சிடுறாங்க சேது ராம. அப்போது கரெக்டாக அந்த சவுண்டு கேட்டு அர்ச்சனாவும் மகாவும் வந்துடுறாங்க. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு மகா கேட்க, அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு சேது கேட்க, அவன் என்ன வேணாலும் பேசிட்டுங்க, அதுக்காக நீங்கள் அவன் மேலே கை வைப்பீங்களா அப்படின்னு மகா சொல்லிட்டு, ராம் நீ இங்கிருந்து போங்கிறாங்க மகா, மீரா கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடிக்கணும், இவர் வந்து ஆகணும் சொல்லுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ராம் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க.